கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாகச் சென்னான் வெண்ணிச் செருக்களத்து மலைகொண்டலநீர் அணைகட்டி மதிளிரங்கை வாரலரக்கர் தலைவன் தலைபத் தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சே. இந்த பாசுரம் திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தின் தொடக்கத்தில் முதல் 10 5ஆம் திருமொழியிலே பாடக்கூடிய பாசுரம். கீழேயே நாம் பார்த்தது போல் திருமங்கையாழ்வார் பதரிகாசிரமம், திருப்பிரிதி முதலான திவ்யதேசங்களைத்தான் முதலிலே மங்களாசாசனம் செய்தார். அங்கிருந்து நேரடியாக சாளக்கிராமம் என்கிற முக்திநாத் க்ஷேத்திரத்தை அடைந்து அங்கிருக்கக்கூடிய பெருமானுக்கும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இந்த பெருமான் ராமனாகவே இருக்கிறார் என்று ஆழ்வாருடைய அனுபவம். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம், மான்கள் அதே போல யானைகள் இவையெல்லாம் நிறைந்த பல காடுகளையெல்லாம் தாண்டி ராமபிரான் சென்றானாம். கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாகச் சென்றான். சிலை என்றால் வில் என்று பொருள், கணை என்றால் அம்பு என்று பொருள். வில்லையும் அம்பையும் துணையாக கொண்டு பகவான் சென்றாராம். ஏன் கூட லக்ஷ்மணன் வரவில்லையா? அவரை பற்றி துணைன்னு ஒரு வார்த்தையே ஆழ்வார் சொல்லவில்லையே என்றால், பகவானுக்கு ஒரு வில்லும் அம்பும் எவ்வளவு பணி உடையதோ, அவருடைய சொத்து போல் இருக்கிறதோ, அதை போலத்தான் லக்ஷ்மணனுமா. இப்போ ஒருவர் செல்லுகிறார்னு சொன்னால் ராமர் சென்றார்னு சொன்னால் போரும். ராமனுடைய நிழல் கூட சென்றதுன்னு சொல்ல தேவையே கிடையாது. அதனால் ஆழ்வார் சொல்லவில்லையாம். ராமன் போனால் லக்ஷ்மணனும் கூட சென்றார் என்பது தானாகவே கிடைக்கும். எப்படி வில்லும் அம்பும் ராமனுக்கு அடிபணிந்தவையோ, லக்ஷ்மணனும் அதை போல் விட்டு பிரியாமல் அடிபணிந்திருப்பவர் தான். அதனால் ஆழ்வார் சொல்லாமல் விட்டாராம். சிலையும் கணையும் துணையாகச் சென்றான் வென்றி செருக்களத்து. பெரிய யுத்த பூமிக்காக சென்று அங்கு ராவணனோடே வெற்றி கொண்டார். மதிள் நீரிலங்கை வாளரக்கர் மலை கொண்டு அலைநீர் அணை கட்டி பெரிய மலைகளையெல்லாம் பேர்த்து அதை கடல்ல போட்டுத்தான் ராமர் சேது கட்டினார். அதை கொண்டு இலங்கைக்கு போய் வாளரக்கர் தலைவன் தலைபத்து அறுத்துகந்தான். ராவணனுடைய 10 தலைகளையும் வெறுத்து உகந்தான். ஏன் ராவணனை கொன்றதுல பகவானுக்கு அவ்வளவு உகப்பானால் ராட்சச குலம் தப்பித்ததே. ராவணன் ஒருவன் மாண்டு போனாலும் ராட்சசர்கள் இனிமேல் தவறான பாதையில் போக மாட்டார்கள். விபீஷணனை ராஜாவாக ஆக்கி ராட்சச குலத்தையும் வாழ வைக்கலாம்னு பகவானுக்கு ஆனந்தம். அதனால உகந்தான். அவர் எங்க இருக்கார்? சாளக்கிராமம் அடை நெஞ்சே. அந்த ராமன் இருக்கக்கூடிய சாளக்கிராமம். ராமனும் முக்தி கொடுத்தார். வைகுந்தத்துக்கு எல்லா அயோத்தி வாசிகளையும் அழைத்துட்டு போனாரோ இல்லையோ, இந்த பெருமானுக்கும் முக்தி நாராயணன், முக்திநாதன் என்றுதான் பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப ராமனாகவே திருமங்கையாழ்வார் இந்த பெருமானை கண்டு பாசுரம் பாடுகிறார். அவர் எப்படி ராமனுக்கு சொன்னாரோ, கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணும் கடந்து போய், நமக்கு இதை போல பல காடுகள் பல மலைகள் அதையெல்லாம் தாண்டி போனால்தான் பெருமானை தரிசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஜொம்சத்திலிருந்து புறப்பட்டு ஜீப்பு மூலமாகவோ குதிரை மூலமாகவோ மேலே ஏறி போனோம் என்றால் பகவானுடைய சன்னிதானம் 12,000 அடி உயரத்திலே. ஜீப்பு போனா கூட ஓரளவோடு நின்றுவிடும். கடைசி ஒரு சில படிக்கட்டுகளை காலால் ஏறித்தான் செல்ல வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். உயரம் அதிகமாகிவிட்டபடியால் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். எந்த மாசத்துல போறோம்னு ரொம்ப ஜாக்கிரதையா முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அப்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 படியா ஏறி மெதுவா அந்த இடத்தை சேவித்தோம்னால் ரொம்ப ரம்யமான கோவில், ஒரு சமமான தளம். அந்த மலைக்கு மேல ஒரு சமதளம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் பகவானுடைய கோவில் நடுவில் அமைந்திருக்கிறது. சின்ன கோவில் தான். ஒரே ஒரு பிராகாரம் பகவானை சுற்றி பிரதட்சணமாக வரலாம். அதுக்கு மேலே 3 அடுக்குகளை உடைய ஒரு கோபுரம். நம்முடைய சிற்பக்கலை கிடையாது. வடதேசத்தில் அதுவும் சீனம் அந்த நேபாளத்தில் எப்படி கலை இருக்குமோ அதை போலத்தான் கோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி கோவில் நடுவிலே இருக்கிறது. அந்த கோவிலை சுற்றி பார்த்தோம்னா ரொம்ப அழகான சோலைகள் எல்லாம் இருக்குமா. இந்த போகிற வழியிலெல்லாம் நிறைய காடுகள், நறுமணமான காடுகளாம். இடம் சூழ்ந்தெங்கும் இருவிசும்பில் இமையோர் வணங்க மனம் கமழும் தடம் சூழ்ந்தெங்கும் அழகாய சாளக்கிராமம் அடை நெஞ்சே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இரு விசும்பில் இமையோர் வணங்க, சொர்க்கத்திலிருந்து தேவர்களெல்லாம் இறங்கி வந்து இந்த பெருமானை தரிசிப்பார்களாம். இடம் சூழ்ந்து எங்கும் மனம் கமழும். இந்த காடுகளில் இருக்கக்கூடிய புஷ்பத்தின் மனமானது உலகம் முழுக்க பரவி இருக்கிறதாம். தடம் சூழ்ந்து எங்கும் அழகாய நிறைய நீர்நிலைகளால் சூழப்பட்ட அழகான சாளக்கிராமத்தை அடைவாய் என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய மனசுக்கு சொல்லுகிறார். அப்படி இந்த இடத்தை வந்து அடைகிறோம். பகவானுடைய சந்நிதி நடுவிலே இருக்கிறது. அதை சுற்றி பார்த்தோம்னால் 108 கோமுகங்கள்,
அழகான கோமுகம் அமைத்து அது வழியா தண்ணீர் மெதுவா ஒரு சின்ன தாரையாட்டம் கொட்டி கொண்டிருக்கும். அது கண்டகி நதியே தான். கண்டகி நதியினுடைய தண்ணீர் தான் அந்த 108 கோமுகங்கள் வழியாக வருகிறது. அதில் நீராடுவது மிகவும் சிறப்பானது. அந்த குளிரை தாங்கி கொண்டு நீராடணும். ஒரே ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. முதல் கோமுகத்தில் இறங்கிட்டோம்னால் அப்படியே கடகடகடன்னு 108 தாண்டி வந்துடணும். நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வெளியில் வந்தேன், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி திரும்ப போகிறேன்னா உடம்பு அத்தனை தடவை அந்த குளிரை தாங்க முடியாது. ஒரு முறை குளிரில் இறங்கிட்டோம்னா அப்படியே 108 குளிச்சுட்டு வந்துடணும். இல்லையா கைகூப்பி அதை புரோக்ஷித்து காண்டாவது செல்ல வேண்டும். பகவானோடு அவன் திருவடிகளை வருடிக்கொண்டு ஓடக்கூடிய கண்டகி தண்ணீர், அதிலே நீராடிக்கொள்ளலாம். 108 கோமுகங்கள் உள்ளன. அதை குளித்து கொண்டு பகவானுடைய சன்னதிக்குள்ளே போனோம்னால் ஒரே பிராகாரம்தான். அதில் ஒரு சிறப்பு, பகவானுக்கு முன்னால் வலப்பக்கத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கான ஒரு சின்ன சன்னதி இருக்கிறது. அங்கு நமக்கு பரிச்சயமான பலருமே நான் சேவித்துக் கொள்ளலாம். முதல்ல கருடன் இருக்கிறார். பகவானுக்கு முன்னால் எப்பவும் கருடன் இருக்க வேண்டுமே. கருடனுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அதற்கடுத்தது சுவாமி நம்மாழ்வார் அழகான சாய்ந்த கொண்டை. நம்ம ஊரில் நம்மாழ்வார் எப்படி இருப்பார்? அதே போல ஞான முத்திரையோடு சாய்ந்த கொண்டை சாற்றி கொண்டு நம்மாழ்வார் பிரபன்னஜன கூட்டஸ்தர், சரணாகதர்கள் அனைவருக்கும் அவர்தான் தலைவர். அந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இருக்கிறது. அதற்கடுத்ததாக திருமங்கையாழ்வார், அவர்தானே வந்து இந்த இடத்துல பாசுரம் பாடி இருக்கிறார். அதனால அவருடைய விக்கிரகம் இருக்கிறது. ஆண்டாள், எந்த கோவிலாக இருந்தாலும் பெருமான் ஆண்டாளை விட்டு அவள் திருப்பாவை விட்டுட்டு இருக்க முடியாது. ஆண்டாளுடைய விக்கிரகமும் இந்த இடத்துல இருக்கிறது. அதற்கு பிறகு சுவாமி ராமானுஜருக்கு ஒரு பெரிய விக்கிரகம், கையில திருதண்டம் ஏந்தி கொண்டு அழகான காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம், அப்படியே சூரியன் உதித்தது போல பிரகாசமான திருமேனியோடு வெளுப்பான திருமேனி ராமானுஜருக்குன்னு தெரிவிக்கிறார்கள். அந்த போல இந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார். சாலக்கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி. ராமானுஜர் இங்கே வரைக்கும் வந்திருக்கார். பத்ரிகாசிரமத்துக்கு போய் சாலக்கிராமத்துக்கும் நடந்தே வந்து இந்த பெருமானுக்கு சுவாமி ராமானுஜர் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அவருடைய விக்கிரகம் இருக்கிறது. பக்கத்துல சுவாமி மணவாள மாமுனிகள், மேல ஆதிசேஷ குடையோடு கூட மணவாள மாமுனிகளுக்கும் விக்கிரகம் இருக்கிறது. இதெல்லாம் ஆழ்வார் ஆச்சாரியர்களை ஒருபுறம் சேவித்துக் கொள்ளலாம். அதை தாண்டி நேர கர்ப்பகிரகத்துக்கு போனோம் என்றால் பகவான் அழகான வடிவம் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். புராணங்களில் பார்த்தால் இந்த ஊர் பெருமானுக்கு ஸ்ரீமூர்த்தி, ஸ்ரீமூர்த்தின்னு தான் புராணங்களில் பெயர் சொல்லப்பட்டுள்ளது. முக்திநாதன்னு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் என்பதுதான் புராணம் சொல்லக்கூடியது. தாயாருக்கு ஸ்ரீதேவின்னு திருநாமமாம். சக்கர தீர்த்தம், கண்டகி நதி என்று 2 தீர்த்தங்கள் இருக்கின்றன. விமானத்துக்கு கனக விமானம், ஸ்வர்ண விமானம்னு பெயர். அப்படி பகவான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் என்றுதான் புராணங்களில் காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் சேவிக்கக்கூடிய மூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்தில் தான் இருக்கிறார். பத்மாசனம், தன்னுடைய திருவடிகளை மடித்து ஒன்று மேலே ஒன்று வைத்துக்கொண்டு 4 திருக்கரங்களோடு அழகான கண்ணமூடுண்டு சிரித்த முகத்தோடு பெருமான சேவிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான வடிவம். நடுவுல பெருமாள், 2 பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் இருக்கிறார்கள். 2 பேரும் கையில சாமரம் வைத்துக்கொண்டு பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பது போல எழுந்தருளி இருக்கிறார்கள். பகவான் அமர்ந்து தன்னுடைய திருவடிகளை மடித்து கொண்டிருக்கிறார். மேல் கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். இடது கீழ்கையில தாமரை, வலது கீழ்கையாலே கதை. இப்படி ஆயுதங்களை எல்லாம் பிடித்து கொண்டு ரொம்ப அழகான வடிவம். மேல ஆதிசேஷன் குடை பிடிக்கும்படிக்கு பகவான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த பெருமானை பற்றி 2 ஆழ்வார்கள், பெரியாழ்வாரும் பாசுரம் பாடி இருக்கிறார், திருமங்கையாழ்வாரும் பாசுரம் பாடி இருக்கிறார். திருமங்கையாழ்வார் பாசுரம் தான் கிழியே சொன்னேன். பெரிய திருமொழி முதல் 10, 5ஆம் திருமொழியில் கலையும் கரியும் பரிமாவும் என்று தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். அதில் ஒரு பாசுரத்தில் நரசிம்ம பெருமானாகவே இந்த பெருமானை பாடுகிறார். அதற்கு ஏற்றார் போலே இதே இடம் முக்திநாத் பெருமான் கோவில் இருக்கு. அங்கிருந்து ஒரு 30-40 படிக்கட்டு இன்னும் மேலே ஏறி போனோம்னா நரசிம்மருக்கு அழகான ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள்ள நின்ற திருக்கோலத்தில் வர்ண கலாபம், வெறும் கருப்பு திருமேனி கிடையாது, அதில் பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு எல்லா வண்ணங்களும் பூசப்பட்டு அது அந்த பக்கத்து நேபாளிய சிற்பக்கலை இருக்குமோ இல்லையோ அதன்படிக்கு நரசிம்ம பெருமான் ரொம்ப அழகான திருமேனியோடு காட்சி அளிக்கிறார். அந்த நரசிம்மனுடைய குகையையும் மறக்காமல் போய் தரிசித்து கொள்ள வேண்டும். இந்த ஊர் பெருமாளே நரசிம்மருதான திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஏனோரஞ்ச வெம்சமத்துள் அரியாய்ப்பரிய இரணியனை ஊனார் அகலம் பிளவெடுத்த ஒருவன்தானே இருசுடராய் வானாய் தீயாய் மாருதமாய் மலையாய் அலைநீர் உலகனைத்தும்
தானாய் தானும் ஆவாந்தன் சாளக்கிராமம் அடையினெஞ்சே. பெருமான் எப்படிப்பட்டவர்? ஏனோர் அஞ்ச வெம் சமத்துள், மற்ற எல்லாரும் சுத்தி இருந்தவர்களெல்லாம் பயந்து ஓடும்படிக்கு பெரிய அறிவுருவாய் அரியாய் பரிய இரணியனை, பெரிய இரணியனுடைய மார்பத்தை கிழிப்பதற்காக நரசிம்ம பெருமானாக அவதரித்தார். அப்படிப்பட்ட பிளவெடுத்த ஒருவன் தானே, அப்படிப்பட்ட ஒருவன்னா இவருக்கு நிகரா வேறொருத்தர் கிடையாது, அத்விதீயனாக பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவன் நரசிம்ம பெருமாள் இருக்காரா, அதோட விடல, அவரே இரு சுடராய், சந்திரனாகவும் சூரியனாகவும் அதே பெருமாள் தான் இருக்காராம். வானாய் தீயாய் மாருதமாய் மலையாய் அலைநீர் உலகனைத்தும், உலகமனைத்தும் அவர் தான் இருக்கார். மலையும் பகவான் தான், கடலும் பகவான் தான், மரமும் பகவான் தான், காற்றும் பகவான் தான். இப்படி உலகனைத்துமாகவும் தானே இருக்கிறார். இதான் வியாபகத்துவம். எல்லா இடத்திலும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதுதானே நரசிம்மாவதாரத்திலும் காட்டப்பட்டது. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு காட்டுவதற்குத்தானே அந்த அவதாரம். அப்ப ஒரு நரசிம்மமூர்த்தியாகவும் இருக்கார், உலகத்தில் அனைத்து பொருள்களாகவும் இருக்கிறார். அதற்கு மேலே தானாய் இந்த சால கிராமத்தில் தனக்கென்று அழகான 4 தோள்களோடு கூடிய வடிவத்தோடும் இருக்கிறார். தானாய் தானும் ஆனாந்தன் சாளக்கிராமம் அடையினெஞ்சே. அப்படி உலகமனைத்துமாகவும் இருப்பது இந்த பெருமாள் தான். நரசிம்மனாக பிறந்ததும் இந்த பெருமான் தான் என்று அனுபவித்து திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடுகிறார். இது அவருடைய பாசுரம். பெரியாழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தோம்னால் ஆங்காங்கு பிரித்துத்தான் சில பாசுரங்கள் உள்ளன. ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல் வளையாள் என் மகளிருப்ப மேலையகத்து நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்னேன் சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான் ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய் என்று பெரியாழ்வார் கண்ணனாகவே இந்த பெருமானை பாடுகிறார். இந்த பெருமான் சாளக்கிராம பெருமான் தான் கண்ணனா பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. கண்ணனுக்கு ஒரு 5 வயசாகுது. ஒவ்வொரு வீடா போய் பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டு இருக்கார். அதை பார்த்த ஒரு பெண், ஒரு கோபிகை யசோதை நடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாளாம், புகார் சொல்லுகிறாள். கோபிகை, நான் என்ன யசோதை பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாலை கறந்து நன்னா பசுமாடுகிட்டேருந்து பாலை கறந்தேன்னா அதை காய்ச்சலாம்னு ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் ஏற்றினேன். சரி, அடுப்பில் வச்சுருக்கோமே நெருப்பு, இதை அடுப்பை நெருப்பத்துக்கு நெருப்பு வேணுமோ இல்லையோ, நெருப்பை வாங்கிட்டு வரலாம்னு பக்கத்து வீட்டுக்கு போனேன். அப்போ கூட பாலை தனியாக விடலை, என்னுடைய பெண்ணை அதுக்கு காவலாக வைத்து விட்டு தான் நான் சென்றேன். நான் போன இடத்துல ஒரு 2 நிமிஷம் பேசிட்டேன். சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். கொஞ்ச நேரம் அந்த பக்கத்து வீட்டில் நெருப்பு வாங்க போன இடத்துல பேசிட்டு இருந்துட்டேன்னா திரும்ப வரத்துக்குள்ள கண்ணன் ஓடி வந்தான். அந்த பால் அப்படியே சாச்சான், கடகடன்னு மொத்தத்தையும் குடிச்சிட்டு ஓடி போயிட்டான். என் பெண்ணாலே ஒன்றும் பண்ண முடியவில்லை. யசோதனங்காய் நீ மகனை கூவாய், உன் மகனை வர சொல்லு, இப்பவே வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசியாகணும். இப்படி பகவான் களவு கண்டான். அவர் யாரு? சாளக்கிராமம் உடைய நம்பி. இந்த சாளக்கிராம க்ஷேத்திரத்துக்கு அதிபதியான முக்திநாத பெருமான் தான் இப்படி செய்தார். எப்படி ஒப்பிடுறார் பாருங்க. முக்திக்கே ஒருவன் நாதனா, வைகுந்தத்துக்கே ஒருத்தர் தலைவனா. ஆனால் அவர் ஆய்ப்பாடியில் வந்து பால் கிடைக்குமா தயிர் கிடைக்குமான்னு கோபிகைகளை ஏமாற்றி இந்த இடத்துல களவு கண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் பகவானுடைய பெருமை. எப்பேற்பட்டவர் முக்திநாதன்னு பேர் வச்சுருக்கார், நாராயணன்னு பேர் வச்சுருக்கார். ஆனால் பாலை திருடி சாப்பிட்றதுக்காக வருவாரானால் அந்த கோபிகைகளோடு விளையாடணும்னு பகவானுக்கு ஆசை. ஒவ்வொரு பக்தனுக்கும் அனுகிரகிக்க வேண்டும்னு மனசில் இருக்கிற கருணை எளிமை, அதுதான் இந்த 2 துருவங்களாகவும் பகவானுக்கு வெளிப்படுகின்றன. அப்படி இந்த பெருமானை அனுபவித்தார் பெரியாழ்வார். தாராவாரும் வயல் சூழ்ந்த சாளக்கிராம தடிகளை இந்த 10 பாசுரங்கள் நான் பாடினேன். திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், நீங்கள் எல்லாம் பகவானுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க. அது முடியவில்லையா? பேராயிரமும் ஓதுமின்கள் அன்றி இவையே பிதத்துமினே. நான் சாளக்கிராமத்துக்கு 10 பாட்டு பாடினேனே, அதை பாடினா 1000 திருநாமங்கள் பாடின பலனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். அப்ப சகஸ்ரநாமம் நமக்கு தெரியறதோ இல்லையோ, சம்ஸ்கிருதம் கஷ்டம்னு தோணித்துனா இந்த முதல் 10 5ஆம் திருமொழி 10 பாசுரங்களை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு ஓத வேண்டும். அது பகவானுக்கு 1000 திருநாமங்களையும் ஓதினதற்கு சமமாகும் என்று இந்த ஊரினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். நாமும் இந்த பெருமானை நன்றாக சேவித்து திரும்ப வரும் பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெற்று அடுத்து மலையிலிருந்து இறங்கி உயர்ந்த கண்ணனுடைய ஜன்மஸ்தானத்தை நோக்கி செல்லுவோம்.